வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் பருத்துறையில் நாங்கள் செய்கிற சாம்பார் ரைஸ். எங்கள் ஊரில் இதை நாங்கள் குலசோறு இல்லாட்டி குலசாதம்னு சொல்லுவோம். அதை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூசணிக்காய் பாதி, கத்தரிக்காய் பாதி, ஒரு கேரட், 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், ஒரு முருங்கைக்காய், மரவள்ளிக்கிழங்கு உண்டு சின்ன இருக்கிறடைய, பெருசாக இருந்தால் பாதி போதும், கருவேப்பிலை சிறிதளவு, 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5-6 பல், 1 டீஸ்பூன் மிளகு, 3 உருளைக்கிழங்கு சின்ன இருக்கிறபடியா, ஒரு சிகப்பு வெங்காயம், 2 தக்காளி, இது ஜெஃப்னா கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மைசூர் பருப்பு 1/4 கப், அரிசி அளந்தெடுத்து அதே கப்பில் தான் நான் அளந்தெடுத்தேன் நான், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இது கைக்குத்தல் அரிசி 1 கப்பில் நான் அளந்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் மொட்டை கருப்பான அரிசி என்றும் சொல்லலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதோட நான் 1/4 தேக்கரண்டி கடுகும் 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகமும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் முதல்ல அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை முதல்ல அவிய போடலாம். இப்போ நான் இதோட காய்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொள்ள போகிறேன். இனிமேல் இதை மூடி போட்டு கொஞ்சம் அவிய விடலாம். இந்த கைக்குத்தல் அரிசி அவிய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் முதல்ல அரிசியை அவிய போட்டு விடலாம். அரிசி அவிகிற நேரத்தில் நாங்கள் மிச்ச பொருட்கள் எல்லாமே வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். மைசூர் பருப்பை கழுவி எடுத்தாச்சு. ஸோ அவிய நேரம் எடுக்கக்கூடிய காய்கறிகளை நான் முதல்ல சேர்க்க போகிறேன். அதில் பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், அதோட 2 பச்சை மிளகாய் அந்த உரைப்புக்காக சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எங்களுக்கு ஒரு அரைப்பதம் எங்களுக்கு சோறு அவிஞ்சிட்டு. ஸோ இந்த டைமில் நாங்கள் மைசூர் பருப்பையும் வெட்டி வச்சுருக்க மரக்கறியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ 1 கப்பு சோறுக்கு நான் 1/4 கப் மைசூர் பருப்பு தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அவிய விடலாம். இப்போ நான் இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த சோறில் இருக்கிற தண்ணியே இந்த காய்கறி அவிய போதுமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் இதை அவிய விடலாம். இந்த டைமில் நாங்கள் மறுபடியும் மிச்சம் இருக்கிற காய்கறிகளை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பீன்ஸ், தக்காளி மற்றும் கத்திரிக்காயை, அதோடு நாங்கள் தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட கடுகும் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து நாங்கள் இப்போ திறந்து பார்த்தோம்டா எங்களோட மரக்கறி ஒரு 3/4 பதம் அவிஞ்சிட்டு. இனிமேல் மற்ற காய்கறிகளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஏனெண்டா அந்த உப்பு கொஞ்சம் பத்தாது. கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதோட ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கொண்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அவிய விடலாம். இந்த ரைஸ் குக்கரில் நாங்கள் செய்கிறபடியாக பெருசாக எங்களுக்கு வேலை இருக்காது. லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விடுற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எங்களுடைய காய்கறிகள் 3/4 பதம் அவிஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கரைச்சி வச்சுருக்க புளியையும் இப்போ இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை நாங்கள் அவிய விடலாம். நீங்கள் இதோடையே மிளகாத்தூள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ஜெஃப்னா கறி பவுடரை இதோட சேர்த்துக்கொள்ளுவேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுவுமே கொஞ்சம் தண்ணி வற்ற நான் விடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா கொல கொலன்னு இருக்குது சாம்பார் சாதம். இனிமேல் நாங்கள் உள்ளியையும் மிளகையும் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல உள்ளியை போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு நாங்கள் மிளகு சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டேன். இனிமேல் இதை நாங்கள் எங்களுடைய குலசோறில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இனிமேல் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உள்ளியும் மிளகையும் இதோட நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சோறுடைய சூட்டிலேயே இந்த உள்ளி அவிஞ்சிடும். ஸோ இனிமேல் நாங்கள் மூடி வச்சுட்டு இந்த சோறுக்கு தாளிப்பை ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன ஃபனையில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு, 2 செத்தல் அதோடு ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா தாளிச்சாச்சு. இனிமேல் இதை நாங்கள் எங்களுடைய குலசோறில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளோதான், எங்களுடைய குலசோறு தயாராகிட்டு. ஸ்ரீலங்கன் சாம்பார் ரைஸ். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து அப்பளம், எங்கள் ஊர் வேப்பம்பூ வடகம், மிளகாய், அதுக்கப்புறம் ஊறுகாய், இது எல்லாத்தோடையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களுமே இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.